போய் என்ன சொல்லுவோன்னா, கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டே வரோம்? ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சாமிகிட்ட என்ன பண்ணுறேங்க, நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம். அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம். அடுத்தது என்னுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா, நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எந்த நட்சத்திரத்தில் திசா இருப்பில் நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புலேருந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து பிறக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப, குரு திசை ஒரு 8 வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 8வது வருஷம் அவர் இறந்துடுறாரு. அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும். அது எந்த புனர்பூசம், விசாகம், போராட்டம், அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு. அப்ப 8 வருஷம் போயிடுச்சுன்னா மீதி 8 வருஷம். அப்போ புனர்பூசம் 3ஆம் மாதம், விசாகம் 3ஆம் மாதம், பூரட்டாதி 3ஆம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கும். அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்துல நம்ம எழுதியிருப்பாங்க, ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம முற்பிறவியில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனாலதான் நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்லி, நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றோம். ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சொல்லுவோம், ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இயக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க. சைலண்ட் 1506. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம். ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் பண்ணக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிழமை அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க, விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம்னா நமக்கு டைம் இல்லை, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காருன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடி வெட்டுவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா, எங்களால் கோயிலுக்கு போக முடியல, இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா, நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது? அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். சரி, ஓகே, டக்குன்னு சொல்லிடுவோம். என்ன நிறைய விஷயம் முன்னாடி சொல்லிட்டேன். புதுசாக பார்த்தவங்க முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க, எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு முக்கியமான அந்த பிரார்த்தனைகளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, முன்னாடியிலேருந்து பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உணர்ந்து செய்யணும். எதுக்காக சொல்லியிருக்கோம், எதுக்காக பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த முன்னாடி போயிட்டு வீடியோவை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறோனோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்கிறத கேட்கும்போது அது வந்து அதனுடைய உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வரும்.
சரிங்களா? சும்மா இப்போ ஒன்றும் இல்லை, நான் அப்படியே உட்காந்து படிச்சுட்டே போயிடுவேன். நான் சொல்லிகிட்டே போயிருப்பேன். ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் கடகத்தில் இருக்கு, நீங்கள் திங்கக்கிழமை புதன் உரையில் போய் இந்த சாமியை கும்பிடுங்க, எத்தனை தீபம் போடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்கன்னா எழுத மாட்டீங்க, கண்டிப்பாக செய்வீங்கன்னா செய்ய மாட்டீங்க. அதுக்கு தான் போர்டு வச்சு சாக் பீஸ் வச்சு, இதில் நிறைய பேர் என்னை கிளாஸ் மட்டும்தான் எடுப்பீங்களா மேடம், ஜாதகம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 7502933307 9345009939. ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நேரடியாக பார்க்கணுன்னா ஓகே, நேரடியாக பார்க்கணுன்னா ஈரோடு, திருச்செங்கோடு, சென்னையில் அலுவலகம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரி, ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? கடகத்தில் இருக்குது, சந்திரனுடைய வீட்டில் இருக்குது. சந்திரன் தானே நிற்கிறாரு ஆயில்ய நட்சத்திரத்தில். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அறிவு தேடல் நிறையா இருக்கும், தேடிட்டே இருப்பாங்க, நிறைவே அடைய மாட்டாங்க. எதை எடுத்தாலுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இன்றைக்கே யோசிச்சு வைப்பாங்க. ஆனால் யோசிச்சு வைப்பாங்க, அதை நடைபெறுத்த முடியாமல் அந்த தடையை கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த தொழிலையும் ஒரு குழந்தைகள் சார்ந்தும் ஒரு ஒரு இக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தைகளோ அல்லது தொழிலோ சார்ந்து அவங்களோட அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் தொழிலில் ஜெயிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். அதுதான் அவங்களுடைய இந்த கர்மம். சரி, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை 5 to 6 காலையில், இது காலையில் 5 to 6 6 மணிக்குள்ள அலமேலம்மா அவங்களுடைய பெருமாள் படத்திலே இருக்கும் இல்லையா, அம்பாள் படம் இருக்கும், அலமேலம்மா தாயார் அவங்களுடைய படத்தை 2 பேரும் சுவாமியும் பெருமாளும் அம்பாளும் இருக்கக்கூடிய படம் வச்சு 10 தீபம் போட்டு 10 வாரம் செய்யணும். இங்கேயும் அப்படி தான். நீங்கள் பச்சை பயிறு அல்லது சாப்பாடு, பச்சை பயிறு சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தானம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே கோவில் அல்ல, வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் தான். வீட்டில் இந்த படம் வச்சு 10 தீபம் போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லணும். லிஸ்ட்டு போட்டு 100 சொல்லக்கூடாது. ஒரே ஒரு பிரார்த்தனை, எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு நோய் பிரச்சனை தீரணும், தொழிலில் டெவலப் ஆகணும், எனக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் நடக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கிடைக்கணும், இப்படி ஏதோ ஒன்று. ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆயில்யம் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் வந்தால் தான் 2 இது வர மாதிரி இருக்கும். அதனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை காலைல 5 to 6 பெருமாள் வித் அலமேலு மங்கா கூட இருக்கக்கூடிய அந்த படத்தை வச்சு 10 நெய் தீபம் 10 வாரம் போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும்.